இருக்கிறது ஒரு ஸ்கூல் லெசன் பிளான். குறிப்பா 3வதுல இருந்து 5வது படிக்கிற பசங்களுக்கு செரியோட பாகங்களை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக தயார் பண்ண ஒரு குறிப்பு. பார்த்த உடனே இதுல என்ன இருக்கு பெருசா அப்படின்னு தோணலாம். வேறு, தண்டு, இலை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனா என்னோட கேள்வி அது இல்ல. இவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கான இந்த பிளான்ல நாம ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்கான ஏதாவது ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? இது ஒரு மாதிரி டீகோட் பண்ணி பார்க்கலாம் தான் இன்னைக்கு நாம இதை கையில் எடுத்திருக்கோம். நீங்க ரகசியம்னு சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை. ஏன்னா இது மேலோட்டமா பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு செடிகளை பத்தி சொல்ற ஒரு பாடம். ஆனா இதோட கட்டமைப்புக்கு பின்னால மனுஷ மூளை எப்படி ஒரு புது விஷயத்த கத்துக்குதுங்கிற அடிப்படை உளவியல் இருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறது, எப்படி ஞாபகத்துல வச்சுக்க வைக்கிறது, எப்படி அவங்கள அதை பயன்படுத்த வைக்கிறதுன்னு எல்லாத்துக்குமான ப்ளூ பிரிண்ட் இதுக்குள்ள இருக்கு. ஓகே, அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம உடைச்சு பார்ப்போம். இந்த லெசன் பிளான் வெறும் 5 நிமிஷம் அறிமுகத்துல தொடங்குது. வெறும் 5 நிமிஷம் தான். ஆனா அந்த 5 நிமிஷத்துல ஒரு பெரிய வேலையை செய்துன்னு தோணுது. ஆசிரியர் என்ன பண்றாருன்னா பசங்க கிட்ட உங்களுக்கு செடிகளை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறாரு. ஆமா, அவங்க சொல்ற பதிலை எல்லாம் போர்ட்ல எழுதுறாரு. பூ நல்லா வாசனையா இருக்கும், செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு. அவங்க என்ன சொன்னாலும் சரி கிட்ட ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது அவங்க மனசுல ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆகும். ஆமா, இது எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்கிற ஒரு எண்ணம். கரெக்ட். அந்த எண்ணம் வந்த உடனே அவங்க அந்த உரையாடலுக்குள்ள வந்துருவாங்க. இது எது மாதிரினா, ஒரு புதுசா அந்த படத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த படத்தை பாத்தீங்களான்னு கேக்குறோம்ல, அந்த மாதிரிதான் முதல்ல ஒரு பொதுவான தளத்தை உருவாக்குறது. சூப்பரான உதாரணம். ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. சரி, இந்த 5 நிமிஷ கனெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த 10 நிமிஷம் நேரடி அறிவுறுத்தல்னு சொல்றாங்க. இங்கதான் ஆசிரியர் கண்ட்ரோலை கையில் எடுத்துக்கிறாரு. செடியோட முக்கியமான பாகங்களான வேறு, தண்டு, இலை, பூ, பழம் எல்லாத்தையும் படங்களை காட்டி அறிமுகப்படுத்துறாரு. ஆனா வெறும் பேரை மட்டும் சொல்லிட்டு போல, ஒவ்வொரு பாகத்துக்கும் என்ன வேலைன்னு ரொம்ப தெளிவா சிம்பிளா சொல்றாரு. வேறு தண்ணியையும் சாப்பாட்டையும் மண்ணில இருந்து உறிஞ்சோம். தண்டு ஒரு ஸ்ட்ரா மாதிரி அந்த சாப்பாட்டை மேல கொண்டு போகும், செடியையும் நேரா நிக்க வைக்கும். இலைகள் தான் கிச்சன், சூரிய வெளிச்சத்தை வச்சு சாப்பாடு தயாரிக்கும். ஆமா, பூக்கள் விதைகளை உருவாக்கும், பழம் அந்த விதைகளுக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டி மாதிரி. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த எளிமைதான். பாருங்க, ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான வேலையை மட்டும் தான் சொல்றாங்க. வேறுனா உறிஞ்சோம், இலைனா சமைக்கும். அப்படி. ஆமா, இந்த வயசு பசங்களுக்கு இப்படி ஒரு பாகத்தை ஒரு செயலோட இணைச்சு கொடுக்கும்போது அது மனசுல சுலபமா பதிஞ்சிரும். ஒளிச்சேர்க்கையோட கெமிக்கல் ஃபார்முலாவையோ தாவர செல்லோட அமைப்பையும் இங்க கொண்டு வந்தா மொத்தமா குழம்பிடும். ஆமா, நிச்சயமா. சிக்கலான ஒரு விஷயத்த எப்படி அதோட சாரம் குறையாம எளிமைப்படுத்துறதுங்கிறது ஒரு கலை. அது இங்க சரியா நடந்திருக்கு. அது புரியுது. ஆனா வெறும் கேட்டு கத்துக்கிட்டா போதுமா? இங்கதான் எனக்கு இந்த பிளான் ரொம்ப புத்திசாலித்தனமா தோணுது. அடுத்த 10 நிமிஷத்துக்கு வழிகாட்டப்பட்ட பயிற்சியின் ஒரு பகுதிக்கு போறாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான கட்டம். ஆசிரியர் நிஜமான செடிகளையோ இல்ல அது மாதிரியான மாடல்களையோ கிளாஸுக்குள்ள கொண்டு வர்றாரு. பசங்களை கூப்பிட்டு இது என்ன பாகம்னு தொட்டு காட்டுன்னு சொல்றாரு. அவங்க தொட்டு பார்த்து இது இலை, இது தண்டுன்னு அடையாளம் காண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ தாவுதல்னே சொல்லலாம். அப்படியா? இதுவரைக்கும் போர்ட்ல பார்த்தது, காதால கேட்டது எல்லாமே மூளைக்குள்ள ஒரு கருத்தா, அதாவது அப்டிராக்டா மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனா எப்போ ஒரு நிஜ செடியை தொட்டு இலையோட நரம்புகளை உணர்றாங்களோ அப்போ அந்த கருத்தியல் அறிவு ஒரு திடமான அனுபவமா, கான்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸா மாறுது. ஓஹோ, இது எது மாதிரி தெரியுமா? கார் ஓட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோ பார்க்கறதுக்கும் முதல் முறையா டிரைவிங் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்டரோட பக்கத்துல உட்கார்ந்து ஸ்டியரிங்க பிடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. கரெக்ட். அந்த இன்ஸ்ட்ரக்டர் பக்கத்துல இருக்கிற தைரியம் தான் முக்கியம். தப்பா பண்ணா அவர் பாத்துக்குவாருங்கிற நம்பிக்கை, அதுதான் இங்கேயும் நடக்குதா? ஆசிரியர் கூடவே இருந்து வழிகாட்டுறதுனால பசங்களுக்கு தப்பா சொல்லிடுவோமோங்கிற பயம் இல்லாம முயற்சி பண்றாங்க. நிச்சயமா அந்த பாதுகாப்பான சூழல் ரொம்ப முக்கியம். அந்த தைரியம் வந்த பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த இன்ஸ்ட்ரக்டர் எப்பவுமே நம்ம கூட வரமாட்டார் இல்லையா? ஆமா, அதனாலதான் இந்த பாடத்திட்டத்துல அடுத்த 10 நிமிஷம் சுயாதீனமான பயிற்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்போ ஆசிரியர் கொஞ்சம் பின்னாடி போயிடுறாரு. பசங்க கையில ஒரு பேப்பர் கொடுக்கறாங்க. அதுல ஒரு செடியோட படம் மட்டும் இருக்கு. பாகங்கள் குறிக்கப்படல. அவங்களா பாகங்களோட பேரை எழுதணும். சரி,
அது முடிஞ்சதும் இன்னும் ஒரு படி மேல போய் அவங்களாவே ஒரு செடியை வரைஞ்சி பாகங்களை குறிக்க சொல்றாங்க. ஓ, அப்போ இது ஒரு மாதிரி முதல்ல ஆசிரியர் செஞ்சு காட்டுறாரு. ஆமா, ஐ டூ. அப்புறம் வா நாம சேர்ந்து செய்யலாம்னு சொல்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. அது வி டூ. கடைசியா இப்ப நீ தனியா செஞ்சு பாருன்னு சொல்றது. எக்ஸாக்ட்லி, அதுதான் யூ டூ. இந்த ஐ டூ, வி டூ, யூ டூ மாடல் தான் கற்றலோட ஒரு அடிப்படைன்னே சொல்லலாம். ஆமா, இந்த படிப்படியான பொறுப்பு மாற்றம் என்ன பண்ணோம்னா மாணவர்களுக்கு தகவலை உள்வாங்கிறதுக்கு மட்டும் இல்லாம அது அவங்களோட சொந்த அறிவா மாத்திக்கிறதுக்கு உதவுது. குறிப்பா ஒரு விஷயத்த வரைய சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். அது ஏன்? ஒரு இலைய வரையணும்னா அதோட வடிவம், காம்பு எங்க இருக்கும், நரம்பு எப்படி போகும்னு பல விஷயங்களை அவங்க மூளையில இருந்து திரும்ப எடுக்கணும், ரீகால் பண்ணணும். ஆமா, இத கற்றலை ரொம்ப ஆழமா வலுப்படுத்தும். சரி, பசங்க தனியா வரைஞ்சிட்டாங்க, ஆனா அவங்க சரியா தான் கத்துக்கிட்டாங்களா இல்ல சும்மா பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களான்னு ஆசிரியருக்கு எப்படி தெரியும்? இதுக்கு தேர்வு எதுவும் கிடையாதா? இங்கதான் இந்த பிளானோட இன்னொரு புத்திசாலித்தனம் இருக்கு. மதிப்பீடுன்னு ஒரு பகுதி இருக்கு, ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி மார்க் போடுற தேர்வு இல்ல. அப்போ ஆசிரியர் அந்த வழிகாட்டப்பட்ட பயிற்சி, சுயாதீனமான பயிற்சி நடக்கும் போதே கிளாஸ சுத்தி வந்து ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறாரு. யாரு தயங்குறா, யாரு வேகமா செய்யறா, யாரு இலைக்கும் பூக்கும் வித்தியாசம் தெரியாம குழம்புறான்னு அப்பவே பாத்துடுறாரு. அப்போ இது ஒரு மாதிரி லைஃப் ஃபீட்பேக் சிஸ்டம் மாதிரி. அருமையான வார்த்தை. இதுக்கு பேரு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அதாவது கற்றல் நடந்துட்டு இருக்கும் போதே அதை மதிப்பிடுறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். கடைசி பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் சொல்றதை விட அப்பப்பவே சரி பண்றது தான் புத்திசாலித்தனம். இது ஆசிரியருக்கும் ஒரு ஃபீட்பேக். ஓகே, நிறைய பசங்க தண்டுல குழம்புறாங்க, அப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கணும், அவரும் தன்னை சரி செஞ்சுக்க முடியும். வாவ், அப்போ இது ஒரு 2 வழி பாதை மாதிரி. ஆசிரியர் மாணவனை மதிப்பிடுறாரு, மாணவனோட குழப்பம் ஆசிரியரோட டீச்சிங்க மதிப்பிடுது. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, பாடத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். 5 நிமிஷம் முடிவுரை பகுதி. இதுல என்ன நடக்குது? இது ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா நினைவுபடுத்துறாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாணவனையும் எழுந்து இன்னைக்கு நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது எதுக்கு? ஏற்கனவே கத்துக்கிட்டது தானே. ஒரு விஷயத்த மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம வாயால இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்படி சொல்லும் போதுதான் நம்மளோட புரிதல் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம மத்த பசங்க சொல்றதை கேட்கும்போது ஒருவேளை நாம கவனிக்காம விட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட திரும்ப மனசுல பதியும். ஓ, அப்போ இது கத்துக்கிட்ட விஷயத்துக்கு ஒரு முத்திரை வைக்கிற மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. ஓகே, முத்திரை வச்சாச்சு, பாடம் முடிஞ்சது. ஆனா இந்த பிளான் இதோட நிக்கல. விரிவாக்கம்னு கடைசியா ஒரு பகுதி இருக்கு. இதுல பசங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு செடியை பத்தி தனியா ரீசர்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய செடியோட மாடலை உருவாக்கலாம்னு சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான புள்ளி. இதுதான் கற்றலை வகுப்பறைக்கு வெளியே நிஜ வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகுது. ஆமா, இதுவரைக்கும் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது அடிப்படை. ஆனா இந்த விரிவாக்கம் பகுதி அவங்களோட இயல்பான ஆர்வத்தை தூண்டி விடுது. சரி, எல்லா செடிக்கும் வேறு இருக்கு, ஆனா ஆலமரத்தோட விழுதுகளும் வேறுதானா, அது ஏன் மேல இருந்து கீழே வருதுன்னு ஒரு பையன் யோசிக்க ஆரம்பிச்சான்னா அங்கதான் உண்மையான கற்றல் தொடங்குது. கரெக்ட். அங்க அவன் ஒரு மாணவனா இல்ல, ஒரு குட்டி விஞ்ஞானியா மாறுறான். அப்போ நாம பார்த்த இந்த முழு பிளானையும் சுருக்கமா சொன்னா இது வெறும் பாடத்திட்டம் அல்ல, ஒருத்தரோட ஆர்வத்தை தூண்டி அவங்களுக்கு மெதுவா வழிகாட்டி அப்புறம் அவங்களா முயற்சி செய்ய வச்சு கடைசியா அவங்களாவே தேட வைக்கிற ஒரு முழுமையான செயல்முறை. நிச்சயமா இதுல நாம பார்த்த கொள்கைகள், அதாவது ஏற்கனவே தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிக்கிறது, தியரிய பிராக்டிக்கல் ஆக்குறது, படிப்படியா பொறுப்பை மாத்துறது. ஆமா, படிப்படியா பொறுப்பு கைமாறுறது, ஆர்வத்தை தூண்டி அடுத்த கட்டத்துக்கு நீக்கிறது, இதெல்லாம் எந்த வயசுல எந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கும் பொருந்தும். ஆமா, நீங்க ஒரு புது சமையல் கத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சாலும் சரி, இந்த படிகளை பின்பற்றும் போது கற்றல் ரொம்ப சுலபமாவும் ஆழமாவும் இருக்கும். இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை தூண்டிருக்கலாம். இந்த பாடத்திட்டத்துல இலைகளோட வேலை ஒளிச்சேர்க்கைன்னு ஒரே ஒரு வரியில சொல்லப்பட்டிருக்கு. நாம இப்போ அலசின இந்த படிப்படியான கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையை வச்சு ஒளிச்சேர்க்கைங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு 4வது படிக்கிற குழந்தைக்கு நீங்க எப்படி விளக்குவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க அறிமுகம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன நிஜ உலக உதாரணம் கொடுப்பீங்க, அவங்கள என்ன மாதிரி ஒரு பயிற்சி செய்ய வைப்பீங்க. ஒரு சிக்கலான விஷயத்த உடைச்சு கத்துக் கொடுக்கறதுக்குள்ள இருக்கிற சவாலும் சுவாரஸ்யமா அதான்.